ஸோ ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை மெயின் இன்க்ரீடியன்ட்னா கோதுமை மாவு. நாங்கள் வந்துட்டு ஆஷீர்வாத் கோதுமை மாவு வந்துட்டு இங்கே எடுத்துருக்கோம். நம்மளுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு தேவையான சால்ட் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவோ தேவையான அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் ஒட்டாமையும் வர்றதுக்காக ஆயில் இதுக்கு சேர்ப்போம். நாங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்தோம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு சுடு தண்ணி வைக்க போகிறோம். சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சோன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ சுடு தண்ணி வந்துட்டு இதில் அப்படியே லைட்டாக ஊற்றிக்கிட்டு அது கூட வந்துட்டு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துருக்கோம். அதுதான் வந்துட்டு சுகர் சேர்க்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு சப்பாத்தி டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வர வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் தேவையான காய்கறிலாம் வந்துட்டு நறுக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெங்காயம் எத்தனை வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு நாங்கள் நறுக்கிட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். ரெண்டு ஒன்று தானோ? சரி, ஓகே. சரி, நான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நறுக்கிறேன்னு பார்ப்பீங்க. பட் நான் வந்துட்டு இதில் 1.5x போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லா வெங்காயமே வந்துட்டு நான் நறுக்கிட்டு இருந்தேன். கண்ணில் தான் தண்ணி பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எப்படியோ இது பண்ணி கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறோம். ஒரு இதை கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தேவையான பச்சை மிளகாயை வந்துட்டு நடுவில் ஒரு கீறிட்டு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு தேவையான தக்காளி எல்லாமே நான் தேவையான அளவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எதுக்கு எவ்வளோ அளவுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பண்ணுறது எல்லாமே எங்கள் அம்மா தான். ஸோ எல்லா தக்காளியுமே வந்துட்டு நான் 2x போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லா தக்காளியும் வந்து வெட்டினதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். என்னடா இவ்வளோ நேரம் தக்காளி வெட்டுறானேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு இது 2 வேலைக்கு செய்கிறோம். ஸோ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் தான் நாங்கள் எப்பயுமே இதை பண்ணுவோம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நார்மல் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா. எப்பயுமே இந்த கட் பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் நல்ல கத்தியாக இருந்தால் பயங்கரமாக வெட்டுமா, செம்மையாக கட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ எல்லா தக்காளியுமே வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ். ஸோ இப்போ மாவும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான இதை வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கடாயில் வந்துட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சிறுஜீரகம் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு சோம்பு போடுறோம். அதுக்கு அடுத்தது மிளகு, இப்போ வந்துட்டு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பட்டை, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடல் பாசி, நெக்ஸ்ட்டு ஏலக்காய், கிராம்பு, இது ஏதோ கசகசா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாரு, நெக்ஸ்ட்டு அந்த பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இது கடாயில் மிக்ஸ் பண்ணணும்.
ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முந்திரி பருப்பை போட போகிறோம். ஸோ இந்த முந்திரி பருப்பு எதுக்கு போடுறோன்னா அதோட க்ரீமி கன்சிஸ்டன்சி வரதுக்காக தான் இதை போடுறோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை எடுத்து சேர்த்துக்கிறோம். ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா உடனேவே நம்ம தக்காளியை வந்துட்டு சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடயே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு கிளறணும். என்னடா தவா அப்படியே காட்டுறேன்னு பார்க்காதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம். நம்ம வந்துட்டு கல் உப்பு தான் சேர்ப்போம் எப்பயுமே. இந்த மாதிரி வதக்கிறதுக்கு இல்லை வானலில் சமையல்னாலே வந்துட்டு கல் உப்பு தான். நம்ம வந்துட்டு தூள் உப்பு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்துட்டு சாதம் பிசையும் போது, இல்லைனா வந்துட்டு குக்கிங் இல்லாமல் நம்ம வெறுமாக யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு வந்துட்டு சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தூள் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீர். ஸோ பன்னீரை வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு கரெக்டான ஷேப்பில் வந்துட்டு வெட்டுறோம். நான் பார்த்து வெட்டிகிட்டு இருந்தேன். பட் அது வயிட்டு போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அளவெடுத்து வெட்டிகிட்டு இருந்தேன் நான். இந்த பன்னீரில் வந்துட்டு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இதை ஆக்சுவலி எடுத்துக்கலாம். பட் அது ரொம்ப லிமிட்டாகவே சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த கடாயில் எல்லாமே வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு நம்ம மிக்சியில் போட போகிறோம். மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச அந்த தக்காளி, வெங்காயம் எல்லா அந்த இன்க்ரீடியன்ஸுமே வந்து எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ மிக்சியில் அரைச்சதுக்கப்புறமா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது கடாயில் திரும்பவும் எண்ணெய் ஊற்றி இந்த ஃபைனல் பன்னீர் பட்டர் மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நாங்கள் வந்துட்டு செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு இல்லை சமையலுக்கெலாம். நெக்ஸ்ட்டு சீரகம் யூஸ் பண்ணுறோம். சீரகம் போடுறோம். இது எத்தனை டீஸ்பூனோ இல்லை டேபிள் ஸ்பூனோன்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. ஸோ இதை போட்டதுக்கப்புறமா லைட்டாக வந்துட்டு அது பொரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சரை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். இதை போட்ட உடனே ஒரு சத்தம் வரும் பாருங்கள், அது பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இதை போட்டதுக்கப்புறமா அது நல்லா வந்துட்டு வேக விடுறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள், அதாவது கடையில் வாங்குவோம் இல்லையா, அந்த தனி மிளகாத்தூள் வந்துட்டு போடுறோம். போட்டுட்டு நல்லா வந்து நம்ம கிண்டணும். அதுக்கப்புறமா கரம் மசாலா, கரம் மசாலாவையும் இதில் போட்டுட்டு கிண்டணும். இப்போ வந்துட்டு
சோம்பு பொடி அதை வந்துட்டு நம்ம போடுறோம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் விட்டால் கூட அது வந்துட்டு அடியில் அடி பிடிச்சிரும். ஸோ இட்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு அந்த கிளேஸ்க்காக மேலே வந்துட்டு நெய் ஊற்றுறோம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு அது நல்லா கொதிச்சுட்டு வருது. நைஸ் ஸ்மெல். இப்போ வந்து நம்ம பயனெடுத்து போட போகிறோம். அதாவது பன்னீர். இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான பன்னீர் எடுத்து போட போகிறோம். ஸோ அதை போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது வந்துட்டு கொதிக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம சப்பாத்தி பண்ணுறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சப்பாத்தி மாவு தடவி பரட்டி நடத்தி ஸோ இப்போ சப்பாத்தி எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டோம். ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுட்ருக்க வேண்டியது தான். அது நல்லா கொஞ்சம் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இப்படி இந்த மாதிரி திருப்பி போட்டுட்ருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஷூட்டிங்கு தேவையான 3 சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குது. லைட்டாக சப்பாத்தி எடுத்து டிப் பண்ணிவிட்டு அது கூட அப்படியே ஒரு பன்னீரை எடுத்து வச்சு அது சுருட்டி அப்படியே எடுத்து வாயில் போட்டால் வேறு லெவலில் இருந்துச்சு மக்களே. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோதானா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். பாய்.